கடாய நல்லா சூடு பண்ணி, அதில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நல்லா வந்து ஆனியன கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமாவது கிரன்ச்சினஸ் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேவி நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில வதக்குனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரும்பொழுது ஒரு மிக்ஸியில 3 பெரிய தக்காளியை நல்லா மைய அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுட்டு தான் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாக வரும். நல்லா மூடி போட்டு வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆனி இதிலேயே வந்து வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கேப்சிகம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மசாலாவை கொதிக்க விடணும். நல்லா மசாலா கொதித்து வரும்பொழுது தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும். சப்பாத்தியோட சாப்பிட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும்.